ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.28 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? காரணிப்படுத்துக. 2x² - 15x + 27. 2x² - 15x + 27 ஐ ax² + bx + c உடன் ஒப்பிட. a வந்து 2, b வந்து -15, c வந்து 27. AC முதல்ல என்னன்னு கண்டுபிடி. 2 × 27 54. b வந்து என்ன? -15. b வந்து -15. அப்ப இந்த 54 நம்ம பிரிக்கணும். பிரிக்கையில பெருக்குனா 54 கிடைக்கணும், கூட்டுனா -15 கிடைக்கணும். ஸோ நமக்கு மைனஸ் இங்கே அவசியம் வேணும். அப்போ 2 உறுப்பு நெகட்டிவாக இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ணையில் ப்ளஸ் கிடைக்கும், ஆட் பண்ணையில் மைனஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி போடுவோம். -1 -54, ரெண்டையுமே மைனஸ் இன்ட்டு மைனஸ் +54 கிடைக்கும். -2 -27, -3 -18, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 18 3 54 ஆகும். வேறு 4 டேபிள் கிடையாது, 6 டேபிள் தான். அடுத்து நேரடியாக -6 -9 எடுத்துக்கிறோமா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் +54 ஆயிரும். -6ஐயும் -9ஐயும் கூட்டினா -15 கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான காரணி இது. எனவே -6, -9 என்பவை தேவையான காரணிகள். அப்போ -15x ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். -15x எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன்? -6x -9x என பிரிக்க எழுதுவோமா? 2x² - 15x + 27 = 2x² - 6x -9x + 27. இது ரெண்டையும் தனியாக கம்பேர் பண்ணுவோம், இது ரெண்டையும் கம்பேர். 2x வெளியே எடுத்தோம்னா x -3, இது ரெண்டுக்கும் காமனா -9 வெளியே எடுத்தோம்னா அப்போ தான் உள்ள x -3 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் +27 ஆகும். ஸோ இது ரெண்டுக்கும் காமனா x -3 வெளியே எடு, உள்ள 2x -9. ஓகேவா? இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ பிரிக்கையில் சிம்பிள் ரொம்ப முக்கியமானது.